அழகுநாச்சியம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த வருடத்தில் 2025 பௌர்ணமி பூஜையை ஆரம்பித்து இன்னும் கூடுதலான நிறைய சிறப்பு பூஜைகள்லாம் ஆரம்பித்து வெகு சிறப்பாக நம்ம எல்லா பூஜைகளும் செய்து முடிச்சிருக்கோம். நம்ம பக்த கோடிகள் அனைவருக்கும், பௌர்ணமி பூஜை உபயதாரர்கள் அனைவருக்கும், தோளோட தோள் நின்று பௌர்ணமி பூஜை நிர்வாகத்தில் இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை பக்தர்கள் சார்பாக இந்த இடத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். கடந்த வருடம் பார்த்திங்கன்னா நம்ம அழகுநாச்சியம்மன் ஆலயத்தில் 2025 ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் 10,000 பேருக்கு மேற்பட்ட பக்தர்களை நம்ம ஆலயத்திற்குள்ளே வர வச்சுருக்கிறோம். அதாவது பங்குனி திருவிழா, ஆடி திருவிழா அல்லாத பிற நாட்களில் 10,000 பேர் தோராயமாக நம்ம ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு போகிற அளவுக்கு நம்ம சிறப்பாக பூஜைகளை செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த வருடம் நம்ம ஆலயத்தில் நம்ம பக்தர்கள் எல்லாம் நீங்களும் உங்கள் மனசுக்குள்ளே இதை ஒரு சபதமாக ஒரு உறுதியாக எடுத்துக்கணும். நம்ம அழகுநாச்சி அம்மாவை, நம்ம தாயை ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமாக இன்னும் வெளி மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம ஆத்தாக்கிட்ட அவ்வளவு சக்திகள் இருக்குது, வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய அருள் இருக்குங்க. நம்ம ஆலயத்தை நோக்கி பக்தர்களை கொண்டு வரணும். இந்த உன்னத நோக்கத்தை அடிப்படையாக வச்சு இந்த 2026 வருஷத்தில் நம்ம 20,000 பேரை நம்ம ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம ஆலயத்தை இன்னும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக மாற்றணும்னு நம்ம எல்லாம் இந்த இடத்துல உறுதி பூண்டுக்கிறணும். அந்த அடிப்படையில் சென்ற வருஷம் நம்ம தைப்பூச விழாவை நம்ம ரொம்ப புகழ்பெற்ற அளவில் நடத்தினோம். பக்தர்களோட அரவரா கோஷம் வெண்ணை பிளந்து நம்ம கல்லங்காட்டில் கேட்டுச்சு. கேட்கும்போதே ஆனந்த கண்ணீரே வந்துச்சு. அந்த நிமிஷத்தில் அரவரா கந்தனுக்கு அரவரான்னு அத்தனை பேர், சிறு பிள்ளையிலேருந்து வயசான பெரியவர்கள் வர அத்தனை பேர் கலந்துக்கிட்டு அவ்வளோ உன்னதமாக அந்த விழா நடந்தது. இந்த வருஷமும் அதே மாதிரி தைப்பூசத்தோட பௌர்ணமி பூஜையை நம்ம வெகு சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தைப்பூச விழாவை நம்ம வருகின்ற தை 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வெகு சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். தைப்பூச நன்னாள், பௌர்ணமி கூடி வர்ற நன்னாள். நம்ம இந்து தர்மத்தில் நம்ம வழிபாட்டு நாட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிரபஞ்ச சக்திகள் எல்லாம் ஏதோ ஒரு நல்ல அதிர்வுகளை இந்த பூமியில் ஏற்படுத்துகிற அந்த நன்னாட்களை குறித்து அந்த நாட்களில் நம்ம பெரிய விழாக்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியான நம்ம அம்மன்கிட்ட பாலமுருகன் ஞான வேலை பெற்ற இந்த நாளை, தைப்பூச நன்னாளை நம்ம தைப்பூசமாக கொண்டாடுறோம். இந்த நாளில் ஒரு முருகனோட துறவு, அந்த துறவு நிலையையும் ஞான வேலையும் குறிக்கின்ற இந்த நாளை கொண்டாடுறதுக்காக பழனிமலையை நோக்கி அனைத்து பக்த கோடிகளும் விரதமிருந்து நடைபயணமாக அங்கே போகிறாங்க. நம்ம வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தர்னாலும் அன்றைக்கி பழனிமலையில் இருப்பாங்க தைப்பூசத்தன்னைக்கு. அப்படியான நன்னாளில் அவங்க அங்கே ஞான முருகனை தேடி அங்கே போயிருக்க நன்னாளில் வீட்டில் இருக்க பிற மக்கள் எல்லாரும், பெண்கள், மற்றவங்க, சின்ன குழந்தைகள் எல்லாரும் நம்ம ஆலயத்துக்கு வாங்க, நம்ம அழகுநாச்சியம்மன் ஆலயத்துக்கு வாங்க. இங்கே நம்ம பாலமுருகனை வச்சுருக்கோம். அவருக்கு அபிஷேகம் பண்ணி அரவரா கோஷத்தை விண்ண பிளக்க நம்ம அரவரா கோஷம் விட்டு அன்றைக்கி நம்ம பாலமுருகனை தூக்கி கொண்டாடுவோம். நம்ம ஆலயத்தில் வேலை கொடுத்த அம்மாவும் இருக்காங்க, வாங்கின பாலமுருகனும் இருக்கார். நமக்கு தூக்கி கொண்டாடுறதுக்கு முருகன் நம்ம சின்ன குழந்தைய போல் பாலமுருகனை வச்சுருக்கோம். மிக சிறப்பாக அன்றைக்கி நம்ம கொண்டாடணும். நம்ம ஏற்கனவே போன வருஷம் நான் தைப்பூசத்துக்கு பேசின வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இந்தியா முழுமைக்கும் மனிதர்கள் அதிகமாக பேர் வைத்திருக்க தெய்வம் எதுன்னு பார்த்தா நம்ம குமரவேல் கடவுள் கந்தன் முருகனோட பேரே வச்சுருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா குமார் அப்படிங்கிற பேரே இல்லாத எந்த மாநிலமும் இருக்காது. குமார்னாவே முருகன் முருகனோட பேர் தான் அது. அப்போ தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம கொடுக்குறத காட்டிலும் இந்தியா முழுக்க இருக்க கடவுள். இந்த உலகத்திலேயே அதிகமான பெயர்கள் கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மதத்தில் இருக்க முகமது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியா முழுக்க அதிகமான பேரை கொண்ட கடவுள்னு பார்த்தா நம்ம முருகன் தான். குமாருங்கிற பேரோட அவர்தே நமக்கு முன்னணியில் இருக்கார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா முருகனோட அந்த ஞானவேல் ஊண்டாத இடமே இருக்காது. எந்த கிராமத்தில் எங்கேயாவது கம்மா கரையில் விளைச்சல் நிலத்துக்கு தலைமகனாக ஒரு வேலை ஊண்டி அவரை கும்பிட்டுட்டு தான் நம்ம இருப்போம். அப்போ ஞானத்தை எத்தனையோ ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம ஞானம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்ச சமுதாயம் நம்ம. அந்த வேலுக்கு அர்த்தம் என்னென்னு தெரிஞ்ச சமுதாயம் நம்ம. இப்போ நம்ம கம்பாளிப்பட்டியில் இருக்க கம்மா கரையாகட்டும், நல்ல சுக்காம்பட்டில் இருக்கட்டும், எந்த ஊரில் ஞான வேல் இல்லை, ஆண்டிச்சாமி இல்லை, ஆண்டி வேலை இல்லாத ஊரே கிடையாது. குன்னங்குடிப்பட்டி மலையில் சுற்றி அந்த பக்கம் நம்ம மண்ணில் இல்லாத ஊரே, ஆண்டி வேலை இல்லாத ஊரே இருக்காது. அப்படியான அந்த தெய்வத்தை நம்ம ஆலயத்தில் நம்ம தைப்பூசத்தன்னைக்கு தூக்கி கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கம். அதோட நம்ம வழிபாட்டு நெறி எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச அறிவோடையும் ஒரு பக்தி மார்க்கத்தோட நெறியோடையும் எல்லாமே கலந்த மாதிரி, ஒரு அறிவியல் கலந்த மாதிரியான வழிபாட்டு முறைதே வரும். நம்ம பார்த்திங்கன்னா அமாவாசை நாட்களையெல்லாம் ஒரு நெகட்டிவான அதிர்வான நாள்களாக வச்சு அந்த நாட்களை சில தெய்வங்களை கும்பிடுறதும், ஒரு தர்ப்பணம் கொடுக்குறது, அந்த மாதிரி நிகழ்வுகளை வச்சுருப்போம். பௌர்ணமி நன்னாட்களையும் சிவராத்திரி இது போல் நன்னாட்களையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான அதிர்வுகள் பிரபஞ்சத்திலேருந்து வருது. நமக்கு மனிதர்கள் மேலேயும் ஆலயங்கள் மேலேயும் வரும்.
அப்படின்னு சொல்லி அந்த நாட்களை ஆலயத்திற்கு போய் குடும்பத்தோடு வழிபடுங்க. ஆலயம் என்றாலே ஆ என்றால் பசு, பசு என்றால் உயிர். அதனால தான் சிவனை வந்து நம்ம பசுபதின்னு சொல்கிறோம். அப்போ ஆ அப்படின்னா உயிர், உயிர் லயிக்கிற இடம். அந்த உயிர் போயிட்டு ஆத்தா தாயே அப்பனே நீ தாண்டா என்னை காப்பாற்றணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், எனக்கு நல்ல வழியை காமி அப்படின்னு அங்கே போய் மண்டி போட்டு சரணடைஞ்சு அந்த உயிர் நம்ம தெய்வத்திட்ட லயிக்கிற இடம் ஆலயம். அந்த அப்படி லயிக்க பக்தர்களை கொண்டு வந்து நம்ம ஆலயத்தில் நிறுத்தி தெய்வத்தோடு அவங்கள கனெக்ட் பண்ணுறது நம்ம மாதிரி ஆலயத்தோட தொடர்புள்ளவங்களோட வேலை நம்ம. அதனால் பெருவாரியான பக்தர்களை நம்ம அந்த நன்னாள் அன்னைக்கு நம்ம ஆலயத்திற்கு கொண்டு வரணும். இது நம்மளோட நோக்கம். அதனாலே நம்ம வந்து 10,000லேருந்து 20,000க்கு நம்ம போகணும். இப்போ நிறையா பக்தர்களை கொண்டு வரணும் அப்படின்னு முதல் வரியை நான் சொன்னேன். நான் அப்படி இருக்கிறனால இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு பக்தரும், நீங்கள் கேட்குற ஒவ்வொரு பக்தரும் நீங்கள் வருவது மட்டும் இல்லாமல் நம்ம ஆலயத்தோடு சம்மந்தப்பட்டவங்க, நம்ம அலானாச்சி அம்மனை குலதெய்வமாக கும்பிட்றவங்க, முருகன் மேலே பற்றா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச அனைவரையுமே நம்ம ஆலயத்தை நோக்கி கூட்டிகிட்டு வாங்க. அதுபோக உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, உங்களுக்கு நண்பராக இருக்கவங்க, அவங்களையும் நம்ம ஆலயத்தை நோக்கி கூட்டிகிட்டு வாங்க. அன்றைக்கி நம்ம தைப்பூச விழா வந்து அப்படியே பக்தர் கூட்டத்தில் அம்மனே பார்த்து நெகிழ்கிற அளவுக்கு நம்ம அன்றைக்கி இந்த விழாவை நடத்தணும். அப்படியான சூழ்நிலையில் நம்ம போன தடவை 700 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. இந்த தடவை 1500 பேராவது வரணும். உள்ளூர் பொதுமக்கள் நீங்கள் பெரும்பாலும் பௌர்ணமி பூஜைக்கு நிறையா பேர் வரவே இல்லை. உள்ளூரில் நெல்லுக்குணுப்பட்டியாக இருக்கட்டும், கம்பாலிப்பட்டியாக இருக்கட்டும், சோல்பட்டியாக இருக்கட்டும், எல்லா மக்களும் வாங்க. இந்த தைப்பூச நன்னாளில் பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்கிறவங்களுக்கு அந்த நல்ல அதிர்வோட நம்ம அம்மாவை கும்பிட்டு லயித்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களோட மனோரீதியாகவும் உங்களோட உடல் ரீதியாகவும் மிகப்பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் பெற்று வீட்டுக்கு போகும்போது தொழில் ரீதியாகவும் வாழ்க்கை முறையிலையும் நீங்கள் பலவிதமான ஏற்றங்களை கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நமக்கு வந்து நீங்களே சும்மா இருக்கும்போது காலையில் பார்த்தா ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும், மதியம் பார்த்தா சோர்ந்துருவோம். இந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் உண்டாகிறதுக்கு நம்ம தெய்வ வழிபாடு உங்களை வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி நன்னாட்களை ஆலயத்திற்கு வந்து குடும்பத்தோடு வழிபட்டு நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதோட நம்ம ஆலயத்திற்கு பெண்கள் தான் வந்து அதிகமான ஆளுங்க வர்றாங்க நமக்கு. அந்த அடிப்படையில் நம்ம அதோட ஆளுங்களை, நம்ம பக்தர்களை அழகுநாச்சியை வந்து ஒரு சமயபுரம் மாரியம்மன் போல், ஒரு முத்தாலம்மன் போல் நம்ம ஆலயத்தை வந்து நம்ம அம்மனை வெளி உலகத்தில் பிரசித்தி பெற வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த வருடம் ஒரு புதிய முறையை நம்ம வந்து அமல்படுத்துகிறோம். என்னன்னு கேட்டால், இந்த தடவை வர்ற எல்லா பெண்களும் ஆண்களும் விருப்பப்படுறவங்க எல்லாரும் அவங்கவுங்க பேரை வந்து நம்ம நோட்டில் இங்கே ஆலயத்தில் எழுதுவோம். நீங்கள் உங்கள் பேரை பதிவு செஞ்சிட்டிங்கன்னா கடைசியில் பூஜைகள் எல்லாம் நிறைவுற்ற பிறகு நீங்கள் பேர் பதிவு செஞ்சவங்க எல்லாருக்கும் ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துட்டு அந்த டோக்கன் எல்லாம் ஒரு குடுவையில் போட்டு அதில் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி அந்த 10 பேர் அது யாருக்கு வருதோ அவங்க எல்லாருக்கும் பரிசு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது வர்ற பக்தர்கள் எல்லார் பேரையும் குறித்து வச்சு அந்த பக்தர்களோட பேரெல்லாம் ஒரு குடுவையில் போட்டு ஒரு 10 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி முதல் 10 பேரை எடுத்து முதல்ல வர்ற பேருக்கு வந்து 2 அடி உயரத்தில் குத்துவிளக்கு ஆத்தாவோட அருள் அவங்களுக்கு கிடைச்சதா ஒரு இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு 2 அடியில் குத்துவிளக்கு முதல் பரிசு. அடுத்து வர்ற 3 பேருக்கு 1.5 அடி உயரத்தில் குத்துவிளக்கு, அதுக்கப்புறமா சில்வர் அண்டா, அதுக்கப்புறமா சில்வர் பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேருக்கு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வந்து சும்மா அந்த குலுக்குச்சீட்டு மெத்தட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஆலயத்திற்கு பக்தர்களை பக்தி மார்க்கத்தை நோக்கி, ஆலயத்தை நோக்கி, அந்த ஆலயத்தில் தெய்வத்தோடு லயிக்கிறதுக்காக நம்ம பக்தர்களை நிறைய பேர் ஆலயத்தை நோக்கி கொண்டு வரணும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்தில் தான் நம்ம இதை செய்கிறோம். இதை நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பக்தி நோக்கமாக அதை எடுத்துக்கிட்டு நிறைய பக்தர்கள் நம்ம ஆலயத்தை நோக்கி வாங்க. நம்ம மற்ற ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செய்கிறோம். அதே மாதிரி நம்ம அன்னதானம் நிறைய இன்றைக்கி பெரிய அன்னதானமாக நம்ம கிட்டத்தட்ட ஆடி 18 ஈக்குவலாக அன்னதானம் வர்ற பக்தர்கள் எல்லாம் டேபிள் சேர் போட்டு சாப்பிட்ற மாதிரி நம்ம தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய மனதுள்ள பக்தர்கள் நீங்கள் வந்து நம்ம ஆலயத்தில் அலனச்சி அம்மாவை நம்ம சாமியாக கும்பிட்றோம். நம்ம ஆலயத்திற்கு வர்றவங்களுக்கு அன்றைக்கி அன்னமிட்டு நம்ம எப்படி அவங்கள வந்து தெய்வத்தோடு லயிக்க வைக்கிறோமோ அதே மாதிரி மனசும் வயிறும் உடலும் எல்லாமே நிறைஞ்சு அவங்க போகிற மாதிரி அன்றைக்கி நம்ம அன்னதானத்தை பசியார அமர்ந்து சாப்பிட்றதுக்காக ஏற்பாடு பண்ணுறோம். பக்த கோடிகள் உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த அன்னதானத்துக்கு எல்லோரும், அதாவது இது இப்போ ஒருத்தவங்க கூட சொன்னோன்னா செஞ்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அதை நோக்கமாக நம்ம செய்யலை. நம்ம ஆலயத்தில் செய்கிற எல்லாமே பிச்சை எடுத்து செய்யணும். அதே வந்து தர்மம். ஒவ்வொருத்தர்டையும் கையை நீட்டி பிச்சை எடுத்து நம்ம அதை செஞ்சாதான் தர்மம். வர்றவங்களுக்கும் புண்ணியம், செய்கிறவங்களுக்கும் புண்ணியம். அந்த அடிப்படையில் எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு ஆளும் ஒன்று செய்யுங்க. நான் அப்படியே அன்னதானத்தை எடுத்து நடத்துகிறேன்னு யாரும் வர வேண்டாம். அதில் நம்ம லிஸ்ட்டு போடுறோம், இல்லை ஏதோ ஒரு தொகையை கொடுங்க, சின்ன தொகையை. 10 பேர் கூடி தேரை இழுக்கணும். அதே மாதிரியே நல்லாயிருக்கும். சும்மா வந்து ஒரு புல்டோசரை வச்சுக்கிட்டு தேரை இழுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 10 பேரும் கூடி தேரை இழுக்கணும். அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தர்மவான்கள் எல்லோரும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் இந்த இதுக்கு செய்யலாம். முன்னாடியே நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை ஆலயத்திற்கு வந்து அன்றைக்கி நீங்கள்
ஏதோ ஒரு உதவி உங்களால் முடிஞ்சதை செஞ்சோன்னா இந்த விழா இன்னமும் நம்ம பன்மடங்கு சிறப்பாக அடுத்த வருஷம் நம்ம பெருசு அளவில் தொடர்ச்சியாக தொன்று இன்னொரு 1000 வருடங்களுக்கு மேலே எத்தனையோ சந்ததிகள் இதை இழுத்துக்கிட்டு போகக்கூடிய விழாவாக நம்ம உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆடி 18 மாதிரி ஒரு பெரிய விழாவாக இதை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம். எல்லாரும் உள்ளூர் மக்கள் நீங்கள் பெரிய ஆதரவை தரணும்னு இந்த இடத்துல கைகூப்பி எல்லாரையும் நான் கேட்டுக்கிட்டு இந்த அழகனாச்சி தாயாரோட ஆசிகளோடு என்னோடய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.